பிரைஸ் தி லார்ட். இப்படி தாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வருது, சண்டை போடுறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கு கோவம் பலார்னு கன்னத்தில் அறைந்துடுறாரு. உடனே அந்த ஃப்ரெண்டு என்ன செய்கிறாருன்னா, கீழே உட்காந்து மண்ணில் எழுதுறார். இன்று என் நண்பன் என் கன்னத்தில் அறைந்தான் அப்படின்னு எழுதுறார். எழுதிட்டு திருப்பி அவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ ஒரு பெரிய நீரோடை வருது. அந்த நீரோடை வர அந்த இடத்துல இந்த அறை வாங்கின அந்த நண்பனுடைய கால் வழுக்கி அதில் விழப்போய் அவருடைய உயிர் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் மற்ற நண்பன் உடனே கை தூக்கி அந்த உயிரை காப்பாற்றினான். இப்போ அந்த நண்பன், அதே நண்பன் போய் ஒரு பாறையில் எழுதுறார், இன்று என் உயிர் நண்பன் என் உயிரை காப்பாற்றினான் என்று. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பக்கத்தில் இருந்த அந்த நண்பன் கேட்டார், ஏன்பா நீ முதல்ல மண்ணில் எழுதுற, இப்போ பாறையில் எழுதுறியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, ஒருத்தவங்க தீங்கு செய்யும்போது நம்ம அந்த தீமையை நம்ம ஒரு மண்ணில் எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா காற்று அடிக்கும்போது அந்த மண் அப்படியே அந்த எழுத்துக்களை அழித்து விடும். அதே ஒருத்தவங்க நன்மை செய்யும்போது அது என்றைக்குமே மறந்து விடக்கூடாது. அதை அப்படியே பாறையில் நம்ம செதுக்கப்பட்டது போல இருக்கணும், அதை மறந்து விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை தான் வேதாகமும் சொல்லுகிறது. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை தேடுகிறான், அதை குறித்து சொல்லி கொண்டு இருக்கிறவனோ பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய உறவுலேயோ யாரோ ஒருத்தவங்க தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அந்த மண்ணில் எழுதுறது மாதிரி இருக்கணும். மன்னிப்பென்னும் காற்றினால் அதை அப்படியே அழித்து விடணும். இல்லாவிட்டால் அந்த குற்றத்தையே அது பெருசாயிரும். மற்றவங்களிடம் அந்த குற்றத்தை போய் சொல்லி அதை பெரிதுபடுத்தும் போது அந்த இத்தனை வருடமாக இருந்த நட்பு, இத்தனை வருடமாக இருந்த உறவுகள் பிரிந்து விடக்கூட சான்சஸ் இருக்குது. அதையெல்லாம் மறந்து விட்டு அவங்க ஒருவேளை ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா நேரடியாக போய், நீ இப்படி ஒரு தவறு செய்ததை நான் கேள்விப்பட்டேனே, என்ன விஷயம் அப்படி நம்ம கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம பேசி அந்த மன்னித்து அது மறக்கும்போது மறுபடியும் அந்த உறவு பலப்படும். இதை தான் வேதாகம் சொல்லுகிறது. இல்லை ஒருத்தவங்க ஒரு தவறான விஷயத்தை சொல்லிட்டாங்களா, உடனே அதை அப்படியே நம்பிவிடக்கூடாது. அதை குறித்து நம்ம அந்த நபர்களிடம் இப்படி ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேனே என்று டைரக்டாக கேட்கும்போது அந்த உறவுகள் பிரிந்து போகாதபடி மறுபடியும் அது ஒன்று சேரும். இப்படி தான் எத்தனையோ வருடங்களாக இருந்த நட்புகள் கூட சில காரணமில்லாத ஒரு சில காரியங்களுக்காக பிரிந்து போகிறது. நாம் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்வோம்.